வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இன்னைக்கு நான் சாத்தூர் தொகுதியை பத்தி தான் பேச போறேன். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் சாத்தூரை பத்தியே பேசுறானேன்னு நீங்க கேட்கலாம். காரணம் இருக்கு. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு களம், சரியான களம் எந்த களம்னு கேட்டீங்கன்னா சாத்தூர் களம் தான். நரேந்திர மோடிஜி அவர்களே நேரடியாக அந்த சாத்தூர் களத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னா அங்க தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார். அப்ப அந்த களம் என்ன மாதிரி இருக்கும்? சமீபத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன வீடியோன்னா, இசக்கிராஜா தேவர் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை 50,000 பேர் ஒரே நாளையில பார்த்தார்கள். பார்வையிட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிங்க. சரிங்க, நம்ம இப்போ சாத்தூரை பத்தி பார்ப்போம். கோயிலுக்குன்னு மாடுகளை நேர்ந்து விடுவார்கள். அந்த மாடு, கால மாடு வந்து கோயிலுக்கு தான். அப்படி நேர்ந்து விட்ட மாடு தான் சாத்தூருக்குன்னே நேர்ந்து விட்ட மாடு இசக்கிராஜா தேவர் என்னும் காளை மாடு. இது சாதாரண மாடு அல்ல, ஜல்லிக்கட்டு மாடு. ஜல்லிக்கட்டு மாட்டை வீரத்தால் மட்டுமே தான் அடக்க முடியும், பாசத்துக்கும் அது கட்டுப்படும். ஆனால் வேலூர்ல அன்னைக்கு தாவேகா கட்சியினுடைய தலைவர் என்ன பேசினாரு? மாட்டை வந்து காளை மாட்டை, ஜல்லிக்கட்டு மாட்டை நான் அடக்குவேன். அந்த மாட்டு கிட்ட நான் போனேன், புல்லுக்கட்டை கொண்டு போய் கொடுத்தேன், மாடு வந்து அப்படியே கீழே படுத்துக்கிச்சின்னாரு. நான் என்ன சொல்றேன், அந்த மாடு வந்து என்ன மாடுனா சொத்து மாடும்பாங்க. அந்த மாடு என்ன சாப்பிடும் கேட்டீங்கன்னா பேப்பர் சாப்பிடும். கோயம்பேட்டில் மார்க்கெட்டுக்குள்ள அழுகி போன காய்கறிகள், பழமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும். அப்படி உள்ள ஓர்மக்கட்ட மாடு தான் நீங்க போகும்போது புல்லுக்கட்டை கொடுத்தீங்கன்னா புல்லுக்கட்டை சாப்பிடும். ஆனா இந்த மாடு இருக்குல்ல, இது அப்படி மாடு இல்லை, மானமுள்ள மாடு, ரோஷமுள்ள மாடு. இந்த மாட்டை எப்படியாவது அடக்கிடலாம்னு மோதுனாங்க. மோதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னொருத்தர் இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா கடற்கரை ராஜ். அவர் வந்து மோதலையாம், திமுகவில் அங்க போட்டியிடுகிறார். அவர் வந்து அமைதியாக பேசி பார்த்தார். இப்ப அங்க என்ன பேச்சுன்னு கேட்டீங்கன்னா, இசக்கிராஜா தேவர் பெட்டியை வாங்கிக்கிட்டார் அப்படின்னு நேத்து எனக்கு ஒரு 5-6 பேர் போன் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் இல்லப்பா, அவர் அப்படிலாம் வாங்க மாட்டேன். இல்லை, நான் வாங்கிச்சு. யாருக்கிட்டா பணம் வாங்கினாருன்னு கேட்டா கடற்கரை ராஜு கிட்ட வாங்கிட்டார். அவர் ஏன்டா பணம் கொடுக்கணும்னு கேட்டா, அவர் தான் ஓட்டை வந்து பிரிப்பாரு. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு போகக்கூடிய ஓட்டுக்களை 2ஆக பிரிப்பாரு. அப்பதான் அங்க திமுக ஜெயிக்க முடியும் அப்படி சொல்றாங்க. சரின்னு பார்த்தா போஸ்ட் அடிச்சு அங்க ஒருத்தன் ஒட்டியிருக்காங்க, இசக்கிராஜா தேவர் பணம் வாங்கி விட்டார், விலை போகி விட்டார், ஒட்டி விட்டுருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த அவர் பணம் வாங்கணும்னா வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காரு. பேரங்கள்லாம் பேசப்பட்டது, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயார். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இசக்கிராஜா தேவரை தவிர வேற எந்த தேவரை அங்க கொண்டு விட்டிருந்தாலும் கண்டிப்பாக பணம் வாங்கியிருப்பார். ஆனால் இசக்கிராஜா தேவர் வாங்க மாட்டார். ஏன்னா அந்த காளை வந்து சின்னம்மாவுடைய காளை. சின்னம்மாவுடைய காளை லேஸ்ல பணம் வாங்காது, உயிரே போனாலும் சரி பணம் வாங்காது. இது வந்து தவறாக நீங்கள் பேசப்பட்ட கருத்துக்களாகவும் சத்தியமா சொல்றேன், இசக்கிராஜா தேவர் அப்படி ஆளு இல்லை. அவர் வாங்கணும்னா அன்னைக்கு கடற்கரை ராஜுகிட்டையும் வாங்க மாட்டார், யாரிடமும் அவர் பணம் வாங்க மாட்டார். இன்னைக்கு பணம் இல்லாமலே தமிழ்நாட்டில் காசு கொடுக்காமலே ஜெயிக்கிறது இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். இன்னைக்கு அவரு வீடு வீடா போனார்னா எல்லாரும் ஓட்டுக்கு தான் பணத்தை கேட்பாங்க. அங்க அப்படி இல்லை, அவருக்கு பணத்தை வேணுமான்னு சொல்லி 500 1000 கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே அரசியலினுடைய வரலாறு. இது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பணமே இல்லாம இன்னைக்கு போட்டிடுறது யாருன்னா இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். ஆனால் நான் என்ன சொல்றேன், இசக்கிராஜா தேவர் வந்து சாத்தூர் தொகுதியோட தேவர் சமுதாயத்து மக்களுக்குமாக ஆகட்டும், இன்னும் மாற்று சமுதாயத்து மக்கள் ஆகட்டும், அனைவருக்கும் நேர்ந்து விடப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை. இன்னொன்னு சொல்றாங்க, அவர் வந்து ஜாதி மதங்களை எல்லாம் தாண்டியவர். நான் என் கண்ணால பார்த்தேன்.
ஒரு முறை போகும்போது அவருடைய கூடவே படித்தவர் தோட்டியவர் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த பையனை காரை விட்டு கீழே இறங்கி போய் பார்த்து அந்த பையனுக்கு சால்வு போட்டார். அப்பதான் நான் கேட்டேன், யாருன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஜாதி மதங்களெல்லாம் தாண்டியவர். ஏங்க, தேவமாரால ஜாதிகளுக்கு எந்த காலமும் அழிவே கிடையாது. அவனுக்கு வாழ வச்சுதான் பழக்கம். அன்றையில இருந்தது அப்படிதான் இருக்கு. எல்லா சமுதாயத்து மக்களையும் வாழ வைத்து அழகு பார்த்தவன் தான் முக்குலத்தோர். அந்த இது கண்டிப்பாக இசைக்கராஜா தேவருக்கு தேவமாறுன்னு சொல்லி யாரும் ஓட்டு போடாம இருக்க மாட்டான். எல்லா சமுதாயத்து மக்களும் நீங்க சேர்ந்து இசைக்கராஜா தேவருக்கு தென்னந்தோப்புக்கள், சின்னம்மாவுடைய கட்சி அது சின்னம், தென்னந்தோப்புக்கு ஓட்டு போடுங்க. இன்னொன்னு சொல்றேன், தேவர் சமுதாயத்து மக்களுக்குலாம் ஒண்ணு சொல்றேன், அதுவும் நான் குறிப்பா சாத்தூர் சமுதாயத்து மக்கள் சொல்றேன். சாத்தூர்ல இன்னைக்கு தேவர் சமுதாயத்தின் உடைய ஜல்லிக்கட்டு காளை தான் அங்க இன்னைக்கு மோதுகிறது. அந்த காளையை பணம் கொடுத்து வாங்க பார்த்தாங்க, மோதியும் பார்த்தாங்க. மோதுறதுக்கு இன்னொரு ஆளையும் ஏறி விட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. காரினுடைய ஒரே ஒரு கண்ணாடி மட்டும்தான் உடைந்து விட்டது. அந்த கல்லால தான் அவர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போக போறாரு என்பதும் உறுதியாகி விட்டது. அதாவதுங்க, தேவமாரில் நிறைய பேர் இருக்காங்க, சமுதாயத்துக்காக நிறைய பேர் பாடுபட்டவங்க இருக்காங்க அந்த காலத்துல இருந்து. ஆனா இன்றைக்கு கரண்ட்ல சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது இசைக்கராஜா தேவர் தான். நீங்களே பார்த்திருப்பீங்க. அவரை மாதிரி சமுதாயத்துக்கு நாம் இன்னொரு ஆளை பார்க்க முடியாது. தேவராகவே, பசும்பொன் தேவராகவே சாத்தூர் தொகுதியில கொண்டு வந்து உங்களிடம் அவரை ஒப்படைச்சிருக்கிறார். அவரை சட்டமன்றத்துக்கு கொண்டு போறது சாத்தூர் தொகுதியினுடைய நம்ம சமுதாயத்து மக்களா ஆகட்டும், மாற்று சமுதாயத்து மக்கள் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து ஓட்டு. ஏங்க, தேவமாற எல்லாருக்கும் பிடிக்குமுங்க, பிடிக்காம இருக்காது. ஏன்னா நியாயத்தை நியாயமாக பேசும். யாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தட்டி கேட்பான், பயப்படவே மாட்டான். தமிழன் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பான். கேரளாவிலே என்னுடைய தாய்மாமன் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே தமிழ் பெண்ணை ஒரு மலையாளி தவறாக கேலியாக கிண்டல் பண்ணான். பின்னாடியே போய் அவனை போய் அருவாளை வச்சு கொத்திட்டான். உண்மை இது. அப்போ அவன் ஜாதியை பார்க்கல, தமிழன் தமிழன் தான் பார்த்தான். அந்த தமிழனுடைய உணர்வு கண்டிப்பாக அவருக்கு உண்டுங்க. அவருக்கு அந்த தமிழன் என்கிற பாசம் கண்டிப்பாக உண்டு. எல்லாரும் சேர்ந்து நீங்க இந்த முறை இசைக்கராஜா தேவருக்கு தென்னந்தோப்புகள் சின்னம், அதாவதுங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு, ஒரே நாள் தான். இந்த ஒரே நாளைக்குள்ள உங்ககிட்ட என்னெல்லாமோ பேசுவாங்க, பணங்கள் எல்லாம் கொட்டுவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, வாங்கிக்கிடுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குங்க. ஏன்னா இந்த பணம் நேர்மையாக உழைத்து சம்பாதிச்ச பணம் கிடையாது. ஊரை கொள்ளையடிச்சு அவங்க ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு கருப்பு பணமாக பதுக்கி வச்சிருக்காங்க. 2 பேர்கிட்டயும் இருக்குது. கடற்கரை ராஜா அவர்கிட்டயும் பணம் இருக்கு, ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இல்லை, ஏகப்பட்ட பணம் இருக்கு. யாரு பணத்தை கொடுத்தாலும் வேண்டான்னு சொன்னேன், காணாதுன்னு சொல்லி வாங்குங்க. ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாது. ஏன்னா அந்த பணம் உங்க வீட்டு பணம், உங்களுக்கு சேரக்கூடிய பணம் தாராளம். ஆனா ஓட்டு போடும்போது மட்டும், ஓட்டு பூத்துக்கு போகும்போது மட்டும் இசைக்கராஜா தேவருக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக எண்ணிக்கொண்டு போடுங்க. உங்கள் வீட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் சாத்தூர் தொகுதியிலே நாயாக இருப்பார். நாயினா சாதாரண நாயா இருக்க மாட்டார். இந்த பிஸ்கட்டுக்கும் கேக்குக்கும் பின்னாடி ஓடுது இல்லையா, அந்த நாயா இருக்க மாட்டார். நன்றியுள்ள விசுவாசம் உள்ள நாயாக உங்களுக்கு இசைக்கராஜா தேவர் கண்டிப்பா இருக்கும். அதாவதுங்க, நாயில பல, ஒரு நாய் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, டெய்லி அதுக்கு கறி சாப்பாடுலாம் போடுவார். ஒரு நாள் மட்டும் அவருங்க இல்லை, ஏதோ ஒரு விஷயமா ஊருக்கு போயிட்டார். அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, பக்கத்து வீட்டில் போய் கறி துண்டை வாங்கி சாப்பிட்டு மறுநாள் இந்த ஆள் வராது, இந்த ஓனரை பார்த்தே பவுன்னு குறைக்குது. ஸோ அப்படிப்பட்ட நாய் இருக்கு. ஆனால் நாயிலேயே விசுவாசம் உள்ள நாய்களும் நிறைய இருக்கு. தன்னுடைய ஓனருக்கு ஒண்ணுன்னா உயிரே விடக்கூடிய நாய் இருக்கு. தன்னுடைய ஓனர் காலமாகி விட்டால் அங்கேயே இருந்து செத்து போன நாய் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாயிலே விசுவாசமான நாய் தான் இசைக்கராஜா தேவர் நாய். அவர் இன்னைக்கு சின்னம்மா அவர்களுக்கு சின்னம்மா அவர்களாகவே உங்களை கொண்டு உங்களை இல்லை, சாத்தூர்ல கொண்டு அவரை
இறக்கி உள்ளார் ஜெயிக்கணும்னு. ஏன்னா இன்னைக்கு விசுவாசம் இல்லாத நாய்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல 1ஆம் நம்பர் நாய் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிற நாய். அந்த நாயை துரத்த வேண்டும் தான் சின்னம்மாவுடைய ஆசை. அதனாலதான் இன்னைக்கு இன்னொரு கதை தெரியுமா, சின்னம்மாவுக்கு துரோகம் செஞ்சது ஒண்ணு யாரு, எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக. பாஜக தான் சின்னம்மா அவர்களின் மீது வேண்டுமென்றே அவரை உடனே ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது மோடி அரசு. அந்த மோடி அரசினுடைய கையால் தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரை தோற்கடிக்கணும்னு தான் சாத்தூர்ல சின்னம்மா அவர்கள் இசக்கி ராஜா என்கின்ற காளையை சாத்தூர்ல தொகுதியில கொண்டு நேர்ந்து விட்டாச்சு. அவரு உங்களை தவிர எங்கேயும் போக மாட்டாரு. இசக்கி ராஜா தேவர் விசுவாசம் உள்ள நன்றி உள்ள நாயும் சரி, வீரமுள்ள காளையும் சரி. அதனால அவருக்கு அனைவரும் மறக்காமல் நீங்கள் யாருனாலும் என்னன்னாலும் சொல்லுவாங்க, அவர் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அங்க வாங்கிட்டாரு, இங்க வாங்கிட்டாருப்பாங்க. ஆனால் அவர் எதையும் வாங்க மாட்டார். ஏன்னா அவர் கொள்கை கோட்பாடு என்ன, சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், சமுதாயத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர். ஒரு காலமும் அவரு சமுதாயத்தை அடகு வைக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை விரட்ட வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அதுல இருந்து அவரு ஒரு நாள் சத்தியமாக மாறமாட்டார் என்பதை நான் சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சாத்தூர் தொகுதி மக்களே அனைவரும் நீங்கள் ஒன்று சேர்ந்து இசக்கி ராஜா தேவருக்கு இந்த முறை தென்னந்தோப்பு சின்னத்திலே வாக்கு போடுங்கள். உணர்வான தேவமாருடைய ஓட்டு தென்னந்தோப்பு சின்னம், ஓர்மையான தேவமாறு ஓட்டு தென்னந்தோப்பு சின்னம், நல்ல தாயினுடைய வயிற்றுல பிறந்த உங்களுடைய ஓட்டு தென்னந்தோப்பு சின்னம், நல்ல மாதிரி உப்பும் காரமும் போட்டு சாப்பிடக்கூடிய ஓட்டு தென்னந்தோப்பு சின்னம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடார்கள். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. யாருனாலும் என்னமோ சொல்லுவாங்க, அதை பத்தி கவலையே படாதீங்க. உங்கள் ஓட்டு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு சின்னத்துல ஓட்டு போட்டு சமுதாய காவலர், தேவர் இனத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். தேவர் இனம் மட்டுமல்ல, மீண்டும் சொல்றேன், எல்லா சமுதாயத்துக்கும் அவர் பாதுகாவலர். கண்டிப்பாக சாத்தூர் தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவரு செய்தவர், பதவி பட்டங்கள் இல்லாமலே மக்களுக்கு நிறைய செய்தவர். யாருன்னா இசக்கி ராஜா தேவர், யாரும் இல்லை. நீ எல்லாரும் இதோட சரி, தேர்தலுக்காக ஓட்டு கேட்டு வருவாங்க, அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்கன்னா ஆணையை செஞ்சேன் பூனையை செஞ்சேன் உங்க தொகுதி அப்படி ஆக்குவாங்க இப்படி ஆக்குவாங்க. ஆனால் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். கட்சிக்காரங்க வந்து ஒரு நாளும் ஜெயிச்சதோட சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கும். தொகுதியை பார்ப்பாங்களா, மாநிலத்தை பார்ப்பாங்களா, யாரை பார்ப்பாங்க? பார்க்கவே முடியாது. இவர் தான் அதுக்குன்னே உங்களுக்கு கிடைச்ச இந்த மாணிக்கத்தை நீங்கள், அதாவது மாணிக்கம்னா சாதாரண மாணிக்கம் இல்லை, விலை மதிக்க முடியாத மாணிக்கம். அதுக்கு வந்து விலையே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மாணிக்கத்தை சின்னம்மா அவர்கள் உங்களிடம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால சாத்தூர் தொகுதி மக்களே, அனைத்து சமுதாயத்து மக்களே, இசக்கி ராஜா தேவர் ஒரு காலமும் விலை போக மாட்டார். விலை மதிக்க முடியாத அந்த மாணிக்கத்துக்கு நீங்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்திலே ஓட்டு போட்டு அவரை மாபெரும் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள போய் இசக்கி ராஜா தேவர் என்கின்ற அந்த தோட்டா டமால் 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 என்று வெடிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைபாண்டியன்.